நண்பர்களே, இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை பத்தி மறுபடியும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லதான். காலையில போட்ட வீடியோக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணிருந்தீங்க. நான் டிஎம் கேஸ போட்டு விஜய்க்கு எதிரி அப்படின்னு. ஐயா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் டிஎம்கே சப்போர்ட்டோ இல்ல விஜய்க்கு எதிரே கிடையாது. நான் 17 வருஷமா விஜய் ஃபேன். ஆனா நான் வீடியோ போட்டது விஜய் சப்போர்ட்டாவும் கிடையாது. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாவும் வீடியோ போடல. மக்களுக்கு புரிய வைக்கணும் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா நம்ம திருந்தணும்னு சொல்லிட்டு. டிவிகே கூட்டத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி. இந்த ஆர்சிபி செலிப்ரேஷன்ல உயிர் போச்சு, அந்த மாதிரி கூட்டங்கள் எந்த கூட்டத்துக்கும் நீங்களா வழிகட்டாயமா போயிட்டு உயிரை விடாதீங்க. உங்களுக்கு தண்ணி, டாய்லெட்டு, உங்களுக்கு உட்கார சீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி தராங்களா? அந்த கூட்டத்துக்கு போயிட்டு உக்காந்து பார்த்துட்டு வாங்க, தப்பு கிடையாது. மக்களாகிய நமக்கும் சுயமரியாதை இருக்கு. அதனால உங்களுக்கு அடிப்படை வசதி செய்யாம, உங்களுக்கு உட்கார சீட் இல்லாம அந்த மாதிரி மீட்டிங்கோ கூட்டம் வச்சாங்களா, அதுக்கு போகாதீங்க. உயிர் சேதம் ஆகிறதாச்சும் தடுக்கலாம். இது டிவிகே மீட்டிங்கோ இல்ல வேற எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேன் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேன் மீட்டப்பா இருந்தாலும் சரி, இன்ஃபுளுசர் மீட்டப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, உங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு தராங்களா, உங்களுக்கு சீட் ஒதுக்கிடுறாங்களா, அதுக்கு மட்டும் போங்க. உங்க சுயமரியாதை உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி உங்களோட உயிர் நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி.